திருவாடுதுறை ஆதீனம் மூலம் செங்கோல் தயார் செய்யப்பட்டு ஆங்கிலேயர்கள் மூலமாக சுதந்திரம் வழங்கப்பட்டது. அந்த செங்கோல் இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய தலைமுறைக்கும் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகமும், துறையில் சாதிக்கு ஒரு சுடுகாடு என்று இருந்தது முன்னோர்கள் காலத்தில். அதை போக்குகின்ற வகையில், அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் பெற்று வரை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரத பிரதமருக்கு இணக்கமாக இல்லாத காரணத்தினால் இந்த தொகுதிகளுக்கு 2014ஆம் ஆண்டிலிருந்து எதுவும் செய்யப்படவில்லை. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் மா.க. ராஜா அவர்களின் அறக்காவலர், தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சிகளின் செயலாளர். இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துரையாடல் செய்ய போறோம். ஏன்னா மக்களுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக அவரோட வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றதான் கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. தேர்தல் நிறைய பிரச்சாரங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் மா.க. ஸ்டாலின் ஆகிய நான் போட்டியிடுகின்றேன். என்னை இந்த தொகுதியினுடைய மக்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு என்னை அனுப்பி வைத்தீர்களானால் முதலாக நம்முடைய குலத்தொழில் விவசாய தொழிலை மேம்படுத்த பாதுகாத்திட இந்த தொகுதியில் ஒரு வேளாண்மை கல்லூரியை கொண்டு வருவோம். மருத்துவக் கல்லூரி அமைக்க பாடுபடுவோம். சட்டக் கல்லூரி அமைக்க பாடுபடுவோம். கேந்திர வித்யாலய பள்ளி அமைக்க பாடுபடுவோம். அதோடு கொள்ளிடம் ஆற்றில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டப்படுவோம். அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கே பெருமை சேர்த்த வகையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது திருவாடுதுறை ஆதீனம் மூலம் செங்கோல் தயார் செய்யப்பட்டு ஆங்கிலேயர்கள் மூலமாக சுதந்திரம் வழங்கப்பட்டது. அந்த செங்கோல் இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய தலைமுறைக்கும் தெரியப்படுத்துகின்ற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த செங்கோல் கொடுக்கப்பட்ட ஆதீனத்திலிருந்தும் மற்ற ஆதீனங்களை வரவழைத்து ஒரு கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் செங்கோல் என்ற பெயரில் டெல்லியில் இருந்து சென்னை, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி வரை செல்லக்கூடிய ஒரு புதிதாக ரயில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் இந்த மயிலாடுதுறை தொகுதிக்கு தேவையான தொழில் நிறுவனங்களை கொண்டு வருவோம். அதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கிட நடவடிக்கை எடுப்போம். அதோடு மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகமும், கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகமும் அமைத்து அன்றாடம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வான நடவடிக்கை எடுப்போம். அதோடு மட்டுமல்லாமல் மதுவினால் பாழாகி போகின்ற இந்த இளைய தலைமுறையை பாதுகாத்திட மதுவை, அதாவது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து அருகிலும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பதெல்லாம் தக்க நடவடிக்கை எடுத்து அதிலிருந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் முதியோர்களையும் காப்பாற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு ஒன்றியத்தினுடைய தலைநகரிலும் மாநகரத்தினுடைய தலைநகரிலும் 15 இலவச ஆம்புலன்ஸ் வழங்குவதாக இருக்கின்றோம். அதேபோல் கும்பகோணத்திலும் மயிலாடுதுறையிலும் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய பிறந்த நாளில் அனைத்து சாதி மக்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் உலகம் போற்றக்கூடிய மகாமக திருவிழா வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. அந்த மகாமக திருவிழாவை தேசிய ஆன்மீக திருவிழாக நடத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் என்னென்ன தேவைகள் என்பதெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்களை உடனுக்குடன்
நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம். இதுவரை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரத பிரதமருக்கு இணக்கமாக இல்லாத காரணத்தினால் இந்த தொகுதிகளுக்கு 2014ஆம் ஆண்டிலிருந்து எதுவும் செய்யப்படவில்லை. அந்த வகையில் மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஆடுதுறை பேரூராட்சி மன்றத்தில் நான் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பல பிரச்சனைகள், பல எதிர்ப்புகள், தேர்தலே நடத்த முடியாமல் தடை செய்யப்பட்டது. அதை நான் நீதிமன்றத்தின் வழியாக 13 நாட்களில் வென்று நடத்தி காமித்துள்ளோம். அதில் எதிர்த்து கூட யாரும் மனு தாக்கல் செய்யப்படாமல் அன்னபோஸ்டாக சேர்மன் பதவியை அடைந்துள்ளோம். அந்த வகையில் இது நாள் வரை அந்த பேரூராட்சி மன்றத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல், குடிக்கின்ற தண்ணீரை கூட வீட்டில் எடுத்து போய் தான் குடித்து வருகின்றேன். அந்த அளவிற்கு தூய்மையான, எளிமையான, நேர்மையான நிர்வாகத்தை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் நான் பதவியேற்ற முதல் அடுத்த 10 நிமிடத்தில் செயல் அலுவலர் அழைத்து கொண்டு மற்றும் அதிகாரி அழைத்து கொண்டு போய் ஆடுதுறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாத கடந்த சாக்கடைகளை தான் முதலாக தூர்வாரி ஒரு சுகாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் செய்தோம். அந்த வகையில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக அனைத்து தெருக்களிலும் உள்ள காடு போன்ற காட்சியளிக்கின்ற செடி, கொடிகள், மரம், மட்டைகள் மற்றும் மேடு பள்ளங்கள்லாம் நிறுவி ஒரு சமத்தளமான ஒரு சாலை எங்கே பட்டால் ஏற்படுத்தியுள்ளோம். அதேபோல் ஆடுதுறையில் சாதிக்கு ஒரு சுடுகாடு என்று இருந்தது முன்னோர்கள் காலத்தில். அதை போக்குகின்ற வகையில் அனைத்து சாதிகளையும் ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும், எரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நவீன எரிவாயு தகன மேடை அமைத்துள்ளோம். அதேபோல் ஆடுதுறை பேருந்து நிலையத்தில் 3,17,00,000 ரூபாயில் ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைத்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் பெற்று உள் விளையாட்டு அரங்கு அமைத்து திறப்புலா செய்து மாநில அளவிலான இறகுபந்து போட்டி நடத்தி நம்முடைய நாகாலாந்து மாநில ஐயா இலகணேசன் அவர்களை அழைத்து பரிசு கொடுத்துள்ளோம். அதேபோல் உலக மகளிர் தின விழா மார்ச் 8 நடைபெற்றது. 15 வார்டுகளில் உள்ள பெண்களை அழைத்து 3 நாட்கள் விளையாட்டு போட்டி நடத்தி 642 பெண்களுக்கு பரிசு கொடுத்துள்ளோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு வருடந்தோறும் ஒரு ஊக்குவிக்க வகையிலே ஒரு பரிசளித்து வருகின்றோம். அதேபோல் ஏழை எளிய மாணவர்களை படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். என்னுடைய தம்பி வழக்கறிஞர் மாகா ராஜா நினைவு அறக்கட்டளை சார்பில் 7 வருடங்களாக ஒரு இலவச ஆம்புலன்ஸுகளை இயக்கி வருகின்றோம். அதேபோல் அவருடைய நினைவு நாளில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வருடந்தோறும் ரத்த தானம் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக 2 ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைவதற்கு உயிர்நீத்த தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவருடைய குடும்பத்தினரை அழைத்து கௌரவித்து அன்றைக்கும் ரத்த தானம் செய்து வருகின்றோம். மிகப்பெரிய மதுவொழிப்பு போராட்டத்தை கும்பகோணத்திலும், திருநாகேஸ்வரத்திலும், திருவிடைமருத்திலும் பல இடங்களில் நடத்தியிருக்கின்றோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் ஆடுதுறை பேரூராட்சியில் தண்ணீர் தங்கு தடையின்றி தண்ணீர் கிடைப்பதற்கு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என்றெல்லாம் பலது புதிதாக அமைத்துள்ளோம். அதேபோல் சாலையோர பூங்காக்கள், வார்டுகளில் பூங்காக்கள் எல்லாம் அமைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆடுதுறை பேரூராட்சியில் 15 வார்டு உறுப்பினர்களும் இதில் 9 பேர் பெண்கள், 6 பேர் ஆண்கள், என்னை உட்பட அனைவரும் மக்களுக்கு ஒருமித்த கருத்தில் சேவை செய்து சிறிய கருத்து வேறுபாடு கூட இல்லாமல் அமைதியாக ஒரு குடும்பம் ஒரே குடும்பமாக காட்சியளிக்கின்ற வகையில் நல்ல முறையில் செய்து வருகின்றோம். அதேபோல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மலை போல் குவிந்து கிடந்த குப்பைகளெல்லாம் அகற்றி இயற்கை உரங்களை தயாரித்து வளமீட்பு பூங்காவும் அமைத்து வருகின்றோம். எண்ணற்ற சாதனைகளை புரிந்து வருகின்றோம். குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்களுடைய 85வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 85 வகையான சீர்வரிசை பொருட்களுடன் 90 ஜோடி மணமக்களுக்கு எங்கள் சொந்த ஏற்பாட்டில் திருமணத்தை செய்து வைத்திருக்கின்றோம். அதேபோல் என்னென்னலாம் தேவைகள், அன்றாடம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை தேவைப்படுகின்றதோ உடனுக்குடன்
அதிகாரிகளை சந்தித்து மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நடவடிக்கை எடுக்க தவறினால் போராட்டத்தின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எத்தனை வகையான போராட்டம் எடுத்தாரோ அத்தனை வகை போராட்டங்கள் நடத்தி இருக்கணும். அதையும் மீறி இந்த மாவட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்த அனைத்து வகையான போராட்டங்கள், விவசாயிகளுக்கான போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம், இளைஞர்களுக்கான போராட்டம், விவசாய தொழிலாளர்களுக்கான போராட்டம், இதையெல்லாம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்ற மக்கள் நலன் சார்ந்து. எனக்கு அரசியலிலே கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக தொடர்ந்து பள்ளி மாணவ பருவத்திலிருந்து நான் செய்து வருகின்றேன். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக, அரசியல்வாதி மட்டுமல்லாமல் சமூக சேவகராக மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதுக்கேற்ற வகையில் செயல்பட்டு வருகிறோம். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு எனக்கு மாமல்ல சின்னத்தில் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பி வைக்க வேண்டும் மக்களை தரந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணம் பண்ணி பாருப்பாங்க. அந்த வகையில் நான் வீட்டை கட்டலை, ஒரு கோவிலை கட்டி தான் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். ஆஞ்சநேயர் தாசன் ரமணி அண்ணா அவர்கள் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து உடல் உருகி முடி செலுத்தி போய் அவர் தன் கையில் இருந்த இந்த காப்பை